ஸோ இந்த விஷயம் கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பஸ்ஸில் போகும்பொழுது நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு ரீல்ஸ் கேட்பாங்க, இல்லைனா பின்னாடி உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்து யாரோ ஒருத்தர் முன்னாடி பின்னாடி உட்காந்து ரீல்ஸுக்கு பார்ப்பாங்க. நல்ல ஃபுல் சவுண்ட் வச்சுருவாங்க. பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா, அவங்க என்ன சிந்தனையில் இருப்பாங்க, அவங்கள அதை டிஸ்டர்ப் பண்ணுவா பண்ணாதா, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. படித்தவங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க, படிக்காதவங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க. நான் ரொம்ப நாளாக யோசிப்பேன், இது வந்து பப்ளிக் நியூசன்ஸ்னு கேஸை போட்டு உள்ளே தள்ளி விட்டுலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் கோவம் வரும். என்ன இதுக்கே கோவப்படுற, அப்புறம் பப்ளிக்கில் ஸ்பீக்கர் போட்டு சாங் கேட்குறாங்க, அதுக்கெலாம் உனக்கு இருட்டாக்காதுன்னு கேட்டால், அது வந்து பர்மிஷன் வாங்கி ஒரு நாளாக 2 நாளாக வச்சுக்கணும்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி தான் அந்த விஷயத்த பண்ணுவாங்க. இவங்க ஃபுல் சவுண்டில் வச்சு விட்றாங்க. நம்ம ஒரு மைண்ட் செட்டில் போயிருப்போம், நம்ம ஏதோ ஒரு சோகமாக ஒரு விஷயத்துக்கு போகணும்னு நினைப்போம், இல்லை ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் போயிட்டு இருப்போம். அப்போ இது மாதிரி பண்ணும்போது பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சொல்லவும் முடியாது அவங்கள்ட்ட, அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க, இல்லை வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கங்க, அந்த மாதிரியான அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து ஸ்டிக்கராகவும் எல்லா பஸ்லையும் ஒட்டுங்க அப்படின்ற மாதிரியான உத்தரவும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப என்ன மாதிரியான பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இதோடைய அருமை என்னன்னு தெரியும். அந்த மாதிரி யாராக இருக்கீங்கன்னா கீழே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்க, ஏதாவது முக்கியமான சம்பவம் நடந்துருச்சுன்னா. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.